இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். 1 பேதுரு 1வது அதிகாரம் 25வது வார்த்தை. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நம்ம போக வேண்டிய ஒரு அற்புதமான நாள். இந்த நாளில் ஆலயத்துக்கு மகிழ்ச்சியோடு செல்வோம். செல்கிற நோக்கம் ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி செலுத்தவும், அவருடைய வார்த்தைகளை நம்ம பெற்றுக்கொள்ளவும். கர்த்தருடைய வசனம் என்றென்றைக்கு நிலைத்திருக்கும். இந்த வார்த்தை, இந்த வேதம், இதுதான் நமக்கு சத்தியம், இதுதான் நமக்கு ஆதாரம். உலகத்தில் இத்தனை ஆண்டுகள் இந்த புத்தகம் இன்றைக்கும் உலகத்தில் அதிகமாக விற்பனையாகிற ஒரு வேதமாக, புத்தகமாக இது இருக்கிறது. அநேகர் இதை கட்டுக்கதை என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்குறோம். ஒரு வாலிபன் இப்படியாக இந்த வேதத்தை நேசித்து கர்த்தருடைய வார்த்தை பிரியப்பட்டு ஒவ்வொரு நாளும் இதை வாசிக்கும் பொழுதே, அந்த வார்த்தைகள் வரும்போதே அவன் அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நன்றி என்று சொல்லுவானான். இதை ஒரு நாத்திகன், கர்த்தரை இல்லை, வேதம் ஒரு கட்டுக்கதை என்று சொல்லக்கூடிய நாத்திகன் கவனித்து கொண்டே இருந்தான். வந்து அவன் கேட்டான், தம்பி இப்பொழுது ஏன் கத்தனை, ஏன் அல்லேலூயா என்று சொன்னேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொன்னேன் என்று சொல்லும் பொழுது, இல்லையா, நான் வாசித்த பகுதிகளில் இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு முன்பாக வந்து நிற்கிறார்கள், எப்படி செங்கடலை கடந்து போவது என்று தெரியவில்லை. ஆண்டவர் மோசேயுடைய கோலின் மூலமாக அந்த செங்கடலை 2ஆக பிளக்க வைத்து வெட்டாந்தரையில் கட்டாந்தரை நடக்கிறது போல் நடந்து போனார்கள் என்ற வார்த்தை வாசித்தேன். ஆகவே தான் நான் சந்தோஷத்தில் அல்லேலூயா என்று சொன்னேன். அவர் சொன்னார், இதெல்லாம் கட்டுக்கதை. வெறும் முழங்கால் அளவு தான் அங்கே தண்ணி இருந்தது. காற்றடிச்சா அந்த தண்ணிக்கு லைட்டாக கொஞ்சம் விலகி இருக்கும், ஆழமே கிடையாது, பைபிள் எல்லாம் பொய் என்று சொல்லி, இனிமேல் இதெல்லாம் பார்த்து இப்படிலாம் கத்தாத என்று சொல்லி பக்கத்தில் அமர்ந்தான். அவன் அவருக்கு விரோதமாக எதுவும் பேசலை. மீண்டுமாய் அடுத்த காரியத்தை வாசித்தான். அடுத்த காரியத்தை திரும்பவுமா அல்லேலூயா சோத்திரம் என்று கத்தினான். இப்போதானப்பா சொன்னேன், ஏன்பா திரும்பவும் அல்லேலூயா சோத்திரன்னு கத்தினேன் என்று கேட்கும்போது அவன் சொன்னான், ஐயா, நீங்கள் சொன்னதுபடி முழங்கால் அளவு தனி தான், அப்படி தான் அது வந்தது அப்படின்னு வைத்தா கூட என் ஆண்டவர் எவ்வளோ பெரியவர் பாருங்கள். அந்த முழங்கால் அளவு தண்ணீரில் அந்த துரத்திட்டுக்கு வந்த பார்வோனுடைய ரதங்கள், 600க்கும் மேற்பட்ட ரதங்கள், பார்வோன் போர்கள் எல்லாரையும் அந்த தண்ணியிலே மூழ்கடித்து மடங்கடித்து எதிரிகளெல்லாம் ஒன்றுமில்லாமல் பயணம் வைக்க முடியும்னா என் தேவன் எவ்வளோ பெரிய தேவன். ஆகவே தான் நான் திரும்பமாய் அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று கத்தினேன். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் அது உண்மை உள்ளது. ஆண்டவருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் ஜீவன் உள்ளது. ஒவ்வொரு வார்த்தையும் இத்தனை 2000 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வேத புத்தகத்தை நம்ம இன்றைக்கும் வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் வாசிக்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் புதிய புதிய சத்தியங்களை, புதிய புதிய ஆலோசனைகளை, புதிய புதிய வாழ்க்கையில் மாற்றங்களை உருவாக்கக்கூடிய ஒரே புத்தகம் ஆண்டவர் பரிசுத்த ஆவியால் எழுதப்பட்ட இந்த வேத புத்தகம். ஆகவே ஆலயத்துக்கு செல்வோம், வார்த்தைகளை தியானிப்போம், இந்த வார்த்தைகளை கேட்போம், இதை கை கொள்ளுவோம், இதன்படி நடப்போம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தை என்றென்றைக்கு நிலைத்திருக்கும். இந்த ஞாயிற்றுக்கிழமைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணியிலிருந்து 5:30 வரை அரை மணி நேரம் தேவனுடைய வார்த்தைகளை ஜாய் டிவியில் ஒவ்வொரு வாரமும் அது உங்களுக்காக ஒளிபரப்பப்படுகிறது. அந்த நிகழ்ச்சியை கூட நீங்கள் கேட்டு ஆண்டவரால் ஆஸ்வதிக்கப்படுவீங்க. நிச்சயமாய் அதையும் கேளுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை ஆசீர்வதித்து தாங்க. கர்த்தருடைய வார்த்தை அது என்றென்றைக்கும் நிலை நிற்கும் என்ற சொன்ன வார்த்தையின்படி இந்த வார்த்தைகளை நாங்கள் வாசிக்கவும், கேட்கவும், தியானிக்கவும், கை கொள்ளவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஊழியங்களை ஆஸ்வதிங்க. இதனால் இந்த தேசத்தில் இருக்க ஒவ்வொரு உடைய பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பெரியவர்கள், சிறியவர்கள், குழந்தைகள், முதியவர்கள் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிங்க. ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே, இது மாலை வேளையில் ஜாய் டிவியில் வரப்போகிற உடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அது 5லிருந்து 5:30 மணி வரை வருகிற அந்த நிகழ்ச்சியில் அந்த வருகிற வார்த்தைகளை கூட அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாய் ஆண்டவரை நீங்கள் மாற்றித்தர போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம், சோத்தரிக்கிறோம். இயேசுவின் மூலமாக நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.